வேண்டும். நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் 6 நோன்பு என்று சொன்னால் அது வயது வந்தவர்கள் மட்டும்தான் பிடிக்க வேண்டும். வாலிபர்கள் அதை பற்றி கவலை எடுப்பதே இல்லை. அதெல்லாம் கிழவர்கள் வயோதிபர்கள் பிடிக்க வேண்டியது, அல்லது பெண்கள் மாதவிடாய் காலத்திலே அவர்கள் தவறவிட்ட நோன்பை பிடிப்பதற்காக உள்ள நோன்பு என்பதாக அவர்கள் சாக்கு சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்லவில்லை. தொடர்ந்து 6 நாளை நோன்பு நோற்றால் அவர் வருடம் முழுவதும் நோன்பு நோற்றால் அந்த நன்மை கிடைக்கும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த நேரத்திலே அதனை நாங்கள் பின்பற்றி நடந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக முக்கியமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான், இன்றைய வருடத்திலே நாங்கள் அந்த நோன்பு பெருநாளை கொண்டாடக்கூடிய அந்த நாள் எந்த நாள் என்பதை நாங்கள் அத்தனை பேர்களும் அறிவதற்கு மிகவும் ஆவலாக இருந்து கொண்டிருப்போம். அல்லாஹு தாலாவுடைய கிருபையினால் எங்களுக்கு எவ்வாறு அந்த ரமலான் மாதத்துடைய பிறை தெரிபடும் என்ற அந்த குறிப்பு இருந்ததோ அதே போன்று அந்த பிறையை நாங்கள் பார்த்தோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால் குறிப்பிட்ட நாளிலே நாங்கள் அந்த பிறையை பார்த்து அந்த நோன்பை ஆரம்பித்தோம். அடுத்ததாக வரக்கூடிய அந்த ஷவ்வால் மாதத்துடைய பிறை எப்பொழுது தெரியும், எங்களுக்கு 30 நோன்பு கிடைக்குமா 29 நோன்பு கிடைக்குமா என்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹு தஆலாவுடைய கிருபையினால் இன்று அந்த ரமலானுடைய 28வது நாளாக இருப்பதனால் இன்றைய தினம் கிரீன்விச் நேரப்படி சுமார் 6:45க்கு, அதாவது எங்கள் மகரிபுடைய நேரம் கழித்த பின்னால் கிரீன்விச் நேரப்படி இன்றைய அந்த புது நிலவு, அதாவது நியூ மூன் ஏற்படுகிறது. இலங்கை நேரப்படி நாங்கள் சுமார் 5:30 மணித்தியாலம் நாங்கள் வித்தியாசப்படுத்தி பார்த்தோம் என்று சொன்னால் அடுத்த நாள் காலை, நாளை 19ஆம் தேதி காலை 12:15க்கு அந்த பிறை பிறக்கிறது. ஷவ்வால் மாதத்துடைய பிறை நாளை காலை அதிகாலை 12:15க்கு அந்த ஷவ்வாலுடைய தலைப்பிறை பிறக்கிறது. எனவே காலையிலே பிறக்கக்கூடிய அந்த பிறை இன்ஷா அல்லாஹ் பின்னேரத்திலே தெரியுமா தெரியாதா என்றால் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு அதாவது இதுக்கு சம்பந்தமான அறிவித்தல்கள், இது சம்பந்தமான விளக்கங்கள் வேறு வழிகள் மூலமாக உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. பிறந்த ஒரு பிறை என்பது கண்ணுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் சில நிபந்தனைகள் இருக்கின்றன. அந்த பிறந்த பிறை கண்ணுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் சுமார் 20 மணித்தியாலங்களை கடந்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் தன்னுடைய ஓடுபாதையிலே 9 பாகை விட கூடுதலாக ஓடி இருக்க வேண்டும். இன்னும் அந்த சூரியன் அஸ்தமித்ததற்கு பின்னால், அன்றைய தினத்திலே அந்த சூரியன் அஸ்தமித்ததற்கு பின்னால் 40 நிமிடங்களுக்கு பின்னால் அந்த பிறை அஸ்தமிக்க வேண்டும், மறைய வேண்டும். அடுத்ததாக பிறை பார்க்கும் அந்த நாளிலே வானிலை தெளிவாக இருக்க வேண்டும். மழை பெய்து மப்பும் மந்தாரமாக இருக்கும் என்று சொன்னால் பிறை தெரியாது. ஆனால் சகோதரர்கள் பிறை பிறந்து விட்டது என்ற அமைப்பிலே நோன்பை நோக்கக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறார்கள், நோன்பை முடிக்கக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் எடுத்துக்கொண்ட விஷயம் பிறையை கண்ணால் பார்க்கும் விஷயம்தான். பிறையை கண்ணால் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த 5 நிபந்தனைகள் இருக்க வேண்டும். பிறை பிறந்திருக்க வேண்டும், பிறை பிறந்து 20 மணித்தியாலம் கடந்திருக்க வேண்டும், அந்த பிறை தன்னுடைய ஓடுபாதையிலே 9 பாகையை கடந்திருக்க வேண்டும், அந்த பிறை அதாவது சூரியன் மறைந்ததற்கு பின்னால் 40 நிமிடம் மேற்கு வானத்திலே தங்கியிருக்க வேண்டும், பிறை பார்க்கும் நாளிலே வானம் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த 5 நிபந்தனைகள் இருக்க வேண்டும். அப்படி பார்க்கக்கூடிய நேரத்திலே நாளைய தினம் காலையிலே 12:15க்கு பிறக்கும் அந்த பிறை சூரிய அஸ்தமன நேரத்திலே பிறை பிறந்திருக்கிறது. ஆனால் அந்த நேரத்திலே அந்த பிறையினுடைய வயது சூரிய அஸ்தமனத்துடைய நேரத்திலே நாளை மகரிபுடைய நேரத்திலே 29ஆம் நாள் நாங்கள் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலே அந்த பிறையினுடைய வயது சுமார் 17 மணித்தியாலமும் 54 நிமிடங்களும் 17 மணித்தியாலங்களும் 54 நிமிடங்களுமாக இருந்து கொண்டிருக்கும். எனவே 20 மணித்தியாலத்தை விட குறைவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக நாளை சூரியன் மறைந்ததற்கு பின்னால் அந்த பிறை வானத்திலே எவ்வளவு நேரம் இருக்கும் என்று பார்க்கக்கூடிய நேரத்திலே 40 நிமிடம் இருக்க வேண்டிய அந்த பிறை சுமார் 21 நிமிடம் மட்டுமே இருக்கும். சுமார் 21 நிமிடம் மட்டுமே இருக்கும். அந்த பிறை சாதாரணமாக சூரியன் மறைந்ததற்கு பின்னால் தலைப்பிறை தெரிய வேண்டும் என்றால் அது தெளிவான ஒரு நேரம் அது சொல்லப்படுகின்றது என்று சொன்னால் சுமார் 15 நிமிடங்களுக்கு பின்னால், வானம் இருட்டானதற்கு பின்னால் மிக தெளிவாக தெரியும் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த 15 நிமிடம் அந்த இருட்டு, அந்த வானம் இருட்டாகக்கூடிய அந்த நேரம் வரக்கூடிய நேரத்திலே அந்த பிறை என்பது மறையக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறது. 40 நிமிடங்களை விட குறைவாக அந்த பிறை வானத்திலே இருப்பதனால் 21 நிமிடமாக இருப்பதனால் அந்த பிறை தெரியக்கூடிய வாய்ப்பு இல்லை. அடுத்ததாக வானிலை மழை பெய்யக்கூடியதாக மேகமூட்டமாக இருந்தாலும் கூட அங்கே பிறை தெரியக்கூடிய வாய்ப்பு இல்லை. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபைன் உம்ம அலைக்கும் ஃபஅக்மிலுல் இத்தத்த ஸலாத்தீன யௌமா. உங்களுக்கு பிறை கண்படுக்கு தெரிப்படாமல் மேகமூட்டத்தை கொண்டோ அல்லது வேறு காரணங்களை கொண்டோ அது மறைக்கப்படும் என்று சொன்னால் அந்த மாதத்தை நீங்கள் 30ஆக பூர்த்தி செய்யுங்கள் என்பதாக சொன்னார்கள்.
எனவே நாளை 29வது நோன்பை நோற்றுவிட்டு நாம் திரை பார்க்கக்கூடிய ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் திரை கண்ணுக்கு தெரிப்படக்கூடிய சாத்தியம் இல்லை. எனவே இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம், நாளை இரவு 30வது தினத்தை நாங்கள் பூர்த்தி செய்ய வேண்டியவர்களாக இருப்போம். ஆனால் ஒரு விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்காவது பிறை கண்டோம் என்ற ஒரு செய்தி ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு கொழும்பு பெரிய பள்ளிவாசல் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா ஹத்தீப்மார்கள் மற்றும் ட்ரஸ்டிமார்களுடைய கூட்டத்திலே ஊர்ஜிதம் செய்யப்பட்டு அறிவித்தல் கொடுக்கப்படும் என்று சொன்னால் அதற்கு நாங்கள் கட்டுப்பட வேண்டும். நாங்கள் சொல்ல முடியாது என்று பிறை தெரியாது என்று சொல்ல முடியாது. ஆனால் காணாத பிறையை கண்டதாக யாராவது பொய் சொன்னார்களோ அதற்குண்டான பாவம் அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கும் இடையிலே இருக்கும். அதற்கு நாங்கள் பொறுப்புதாரிகள் அல்ல. நாளை கியாமத்திலே நாங்கள் அதற்கு பொறுப்புதாரிகள் அல்ல. காணாத ஒரு பிறையை கண்டதாக ஏதோ ஒரு சர்வதேச முறையிலே சவுதியிலே கண்டார்கள், அல்லது சவுதியிலே பெருநாள், அல்லது இங்கிலாந்திலே பெருநாள், கனடாவிலே பெருநாள் என்பதற்காக வேண்டி நாங்களும் இங்கே பெருநாள் கொண்டாட வேண்டும் என்ற அமைப்பிலே பொய்யான தகவல்களை சொன்னார்களோ, பிறை இருக்கிறது, உஜூதுல் ஹிலால் இருக்கிறது என்பது உண்மை. ஆனால் காண்பது என்பது அந்த நிபந்தனையின்படிதான் காண முடியும். எனவே நிபந்தனைகளுக்கு அப்பாற்பட்டதாக ஒரு பிறையை காண முடியாத ஒரு பிறையை கண்டதாக யாராவது பொய் சொன்னார்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கிறோம். எனவே இவ்வாறு காணாத பிறையை கண்டதாக சொன்னாலும் அதனை ஊர்ஜிதப்படுத்தி நாங்கள் கண்டோம் என்று ஊர்ஜிதப்படுத்தி சொல்லப்பட்டதற்கு பின்னால் அது அறிவித்தலாக கொடுக்கப்பட்டு பெருநாள் அறிவிக்கப்பட்டால் அதற்கு பின்னால் எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. நாட்டின் தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட வேண்டும். நாங்கள் பெருநாள் கொண்டாடித்தான் ஆக வேண்டும். அந்த இடத்திலே நாங்கள் பிரச்சனை பண்ணக்கூடாது. முஸ்லிம் உம்மத்துகள் பிரிந்து சண்டை போட்டுக் கொள்வதை இஸ்லாம் தடுக்கிறது. நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இன்ஷா அல்லாஹ் வானவியல் தரவுகளின்படி நாளைய தினம் பிறை என்பது தெரியாத ஒரு நிலை தான் இருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த முறை எங்களுக்கு 30 நோன்பை நோக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கிறது. நாங்கள் ரமலானுடைய பிறையை கண்டதை போன்று சூரியனுக்கு, அதாவது இடது பக்கமாக நாங்கள் கடற்கரையிலே இந்த பிறையை பார்ப்போம் என்று சொன்னால் பார்த்தாலும் தெரியாது. தெரிந்தாலும் சூரியனுக்கு இடதுபுறமாகத்தான் அந்த பிறையினுடைய அந்த இடம் இருக்கும். இருந்தாலும் தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை. என்றாலும் அல்லாஹு தாலாவுடைய ஒரு நியதி, அல்லாஹு தாலாவுடைய ஒரு கலா கதிர் என்று இருக்கிறது. அதற்கு நாங்கள் கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும். ஆகையினால் இன்ஷா அல்லாஹ் 30 நாட்கள் ஒரு நோன்பு எங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னால் அது ஒரு பெரும் பாக்கியம். ஆனால் அதனை நாங்கள் அடுத்து அதனை ஒரு நாளை நாங்கள் குறைத்து விடுவோம் என்று சொன்னால் அதனுடைய பிரதிபலிப்பு எவ்வளவு என்று சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் ஒரு ரமலானுடைய ஒவ்வொரு நாளிலேயும் இரவிலேயும் அல்லாஹு தாலா ஒரு குறிப்பிட்ட தொகையினர்களை அல்லாஹு தாலா என்ன செய்கின்றான், நரகத்தை விட்டு முழுமையாக்கி கொண்டிருக்கிறான். அதே நேரத்தில் அந்த ரமலானுடைய கடைசி இரவிலே பெருநாளுடைய இரவு வந்துவிடும் என்று சொன்னால் அந்த ரமலான் மாதத்தின் ஆரம்பத்திலே இருந்து கடைசி வரை எவ்வளவு தொகையினர்களை அல்லாஹு தாலா நரகத்தை விட்டு முழுமையாக்கினானோ அந்த அளவுக்குண்டான அந்த மக்களை நரகத்தை விட்டு முழுமையாக்கி விடுகின்றான் என்பதாக ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கிறோம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அவ்வாறு அந்த நோன்பை நோற்பதற்காக வேண்டி எவ்வாறு தௌஃபீக் செய்தானோ அதே போன்று யா அல்லாஹ் இந்த நோன்பு பெருநாளை நாங்கள் கொண்டாடுவதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்தருள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் நோற்ற நோன்பை எங்களுக்கு நீ அங்கீகரித்தருள்வாயாக. யா அல்லாஹ் புனிதமான ரமலான் மாதம் எங்களை விட்டு பிரிந்து செல்வதற்காக தயாராகி கொண்டிருக்கின்றது. எனவே யா அல்லாஹ் அதிலே நாங்கள் நோற்ற நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் ஓதிய திலாவத்துல் குர்ஆனை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்த திக்ர்களை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்த நன்மைகள் மற்றும் உண்டான ஸலவாத்துகளை யா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாயாக. புனிதமான ரமலான் மாதமே உம்மீது சலாம் உண்டாவதாக. அல்லாஹ் குர்ஆனின் மாதமே உம்மீது சலாம் உண்டாவதாக. தராபீஹின் மாதமே உம்மீது சலாம் உண்டாவதாக. நன்மைகளின் மாதமே உம்மீது சலாம் உண்டாவதாக. இதே போன்று பல ரமலான்களை நாங்கள் சந்திப்பதற்கு ரமலானே உன்னுடைய ஷஃபாஅத்தை நாங்கள் அல்லாஹ்விடத்திலே தேடுகின்றோம். எங்களுக்காக நீ ஷஃபாஅத்து செய்வாயாக. எங்களுடைய நன்மைகளை அல்லாஹ்விடத்திலே எடுத்து கூறி எங்களுக்காக ஷஃபாஅத்து செய்வாயாக. புனிதமான ரமலான் மாதமே நாங்கள் அறிந்தும் அறியாமலும் நாங்கள் உன்னை கண்ணியப்படுத்தவில்லை என்று சொன்னால் அதற்கு பதிலாக பகரமாக பாதகமாக அல்லாஹ்விடத்திலே எங்களுக்கு சாட்சி சொல்லவிடாமல் எங்களுடைய குறைகளை மன்னித்து நீ ஷஃபாஅத்து செய்வாயாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோன்பும் குர்ஆனும் ஷஃபாஅத்து செய்யும் என்று சொன்னார்கள். எனவே நாங்கள் ஓதிய திருக்குர்ஆன் எங்களுக்கு ஷஃபாஅத்து செய்யக்கூடியதாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஆக்கி அருள்வானாக. புனிதமான ரமலான் மாதமே உன்மீது மீண்டும் மீண்டும் சலாம் உண்டாவதாக. உன்மீது சலாம் உண்டாவதாக. உன்மீது சலாம் உண்டாவதாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்
அல்ஹம்துலில்லாஹில் முத்தவஹித் பில் இஸ்ஸி வல் பகா الذي